10th standard maths example 3.15 பார்க்கலாம். மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் பை ரெண்டாவது ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? எக்ஸ் கியூப் பை 9y ஸ்கொயர் மல்டிப்ளைனா என்ன பண்ணோம்? மல்டிப்ளை சிம்பிள் போட்டுட்டு 27y பை எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 5. ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளைனா டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு ஏதாவது டேர்ம் கேன்சல் ஆச்சு அப்படின்னு என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 9 டேபிளில் 27 எத்தனை டைம் வரும்? 3 டைம் வரும். அப்புறம் இங்கே y ஸ்கொயர் இருக்குது, இங்கே y இருக்குது. ஒரு y இதில் ஒரு y என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ மேலே என்ன ரிமைனிங் இருக்கும்? இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 5 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 ரிமைனிங் இருக்கும், எக்ஸ் டு தி பவர் ஆஃப் ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ மேலே என்ன மட்டும்தான் நமக்கு இருக்கும்? 3 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, எல்லாமே என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. 3 பை கீழே என்ன டேர்ம்ஸ் இருக்கும் நமக்கு? இங்கே y ஸ்கொயரா? ஸோ ஒரே ஒரு y மட்டும் நமக்கு என்ன இருக்கும்? கீழே ரிமைனிங் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும்? இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 5 இருக்குது. அப்போ நமக்கு இங்கே பேலன்ஸ் 2 இருக்குமா? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் y. சரிங்களா, இதுதான் இதோட சொல்யூஷன். மல்டிப்ளிகேஷன்னா என்ன பண்ணணும்? ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷனையும் எடுத்து எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணிடணும். சரிங்களா, பிஃபோர் தட் ஏதாவது கேன்சல் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? கேன்சல் பண்ணணும். அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரெண்டு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பை கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? மிஷினில் மல்டிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். இப்போ இதில் எதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். இப்போ இங்கே பி கியூப் இருக்கா, இங்கே பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஒரு பி என்ன ஆகும்? பேலன்ஸ் இருக்கும். வேறு எதாவது இப்போதைக்கு கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 4 அப்படி எழுதிக்கோங்க பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். என்ன ஃபார்முலாவில் இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்படின்னா ஃபார்முலா என்ன? ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஓகேங்களா, அந்த ஃபார்முலா தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். ஏன்றது எக்ஸு, பின்றது 1. சரிங்களா, ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 1 தான் கிடைக்கும். அதனால் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? ஏ ப்ளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி பை ஏ டு தி பவர் ஆஃப் 4. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? பி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பி மட்டும்தான் நமக்கு இருக்குது. அதை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 1 ரெண்டும் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் டேர்ம்ஸ் என்னென்ன இருக்குது? எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 4, அதுக்கப்புறம் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கா பை டினாமினேட்டரில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஏ டு தி பவர் ஆஃப் 4 இன்ட்டு பி மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா,